ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த மேலோட ஃபீமேல் வந்து வரலை, வீட்டை சுற்றி வரதை தவிர்த்து வீட்டிலேருந்து இறங்கலை. ஆனால் என்ன இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, அந்த மேலால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஏன்னா வந்து எப்போவுமே ஒரு புறா 2 புறா இருக்கும், மேல் ஃபீமேல் வந்து முட்டை வச்சுருக்கேன்னா ஃபீமேல் ரொம்ப நேரம் உட்காரும், மேல் வந்து குறைவான நேரம் தான் உட்காரும். இப்போ மேல் மட்டும் இருக்குன்னா அது உட்கார முடியல, ஆமாம் முட்டை வந்து பொறிக்காமல் போயிடும். முட்டை 3 முட்டையுமே கரு கூடிட்டு ஆனால் பொறிக்காமல் போயிடும் மேல் வந்து உட்காரலாம். அதனால் நான் வந்து என்ன செஞ்சேன்னா, நேற்று வரை என்ன செஞ்சிருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்க ஒயிட் அண்ட் பிளாக் அந்த ஒயிட் வந்து கொஞ்சம் சிக்கு பிடிச்சிருக்கேன், அந்த சிக்கில் தான் நான் கர்ணப்புறாவோட முட்டையை வச்சுருந்தேன். மற்ற 2 ஒயிட்டோட முட்டையை தூக்கி பிளாக் அண்ட் ஒயிட்டை வச்சுருந்தேன். இப்போ இன்றைக்கி அது சிக்கு பிடிச்சா என்ன செஞ்சுட்டேன்னா, அந்த கர்ணப்புறாவோட முட்டையை தூக்கி சில்வர்லேயும், அதாவது நான் கரெக்டாக சொல்கிறேன், சில்வர் முட்டை தூக்கி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சிட்டேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் 4 முட்டை இருந்துச்சு, அதை தூக்கி சில்வருக்கு வச்சேன். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து 4 முட்டை வச்சேன், 4 முட்டை சில்வருக்கு வச்சேன். அந்த சில்வர் வச்சிருந்த 4 முட்டையில் ஒரு முட்டையை தூக்கி அதுக்கு வச்சுட்டு இன்னொரு முட்டை, அதாவது கர்ணப்புறாவோட இன்னொரு முட்டையை தூக்கி, அந்த கர்ணப்புறா முட்டை தான் அங்கே இருந்தது, அந்த முட்டையை தூக்கி நான் இங்கே வச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கர்ணப்புறா முட்டையை தூக்கி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கும் அங்கே இருக்க முட்டையை தூக்கி சில்வருக்கும் வச்சு விட்ருவோம். முதல்ல இருக்கும் சில்வரையும் பிளாக் அண்ட் ஒயிட்டையும் வெளியே பற்றி விட்ருவோம். இப்போ வந்து நான் வந்து எடுத்து விட்றேன். முதல்ல நாங்கள் முட்டையை எடுத்துருவோம். முட்டை எடுக்கிறதுக்கு வசதி தான் இருக்கும், புறா எதுவும் உட்காரலை, அதனால் முட்டையை எடுத்துறாண்டி தான். இது வந்து இன்றைக்கி நைட்டு தான் பார்க்கணும், இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கரு கூடியிருக்கா இல்லையான்னுட்டு நம்ம செக் பண்ணவே இல்லை. இப்போதைக்கு முட்டை இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு இதை சில்வரத்துக்கு வெளியே விடணும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட், நான் போய் சொல்ல 4 முட்டை வச்சுருக்கேன். இதில் விரட்டி விட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 4 முட்டை வச்சுருக்கேன். இந்த ஒரு முட்டை நல்லா கரு கூடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு கர்ணப்புறா முட்டை இதை இந்த முட்டை இந்த இதை வந்து வீடியோவில் கரெக்டாக கவர் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா கரு கூடி இருக்குது. இப்போ நம்ம இதில் எது கர்ணப்புறா முட்டைன்னு பார்த்துட்டு அதை மட்டும் வெளியே எடுத்துகிட்டோன்னா போதும். இதுதான் கர்ணப்புறா முட்டை, மார்க் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. இப்போ வந்து அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து சாதா புறா முட்டை ஒன்று வந்து வச்சு விட்ருவோம். இப்போ வந்து சில்வர் வந்து ஒழுங்காக அடகாக்காமல் இல்லை சிக்கு பறித்து சிக்குக்கு ஒழுங்காக ஊட்டாமல் இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இதை குத்திக்கி வச்சிடலாம். நம்ம அதில் வந்து இன்னொரு முட்டை சேர்த்து வச்சுருக்கு, அது வந்து வச்சு புறா வந்து பார்த்துச்சான்னு தெரில. இப்போ புறா வந்து உட்காந்துட்டு தெரியுதான்னு தெரில ஃப்ரெண்ட். இப்போ வந்து புறா வெளியே விரட்டி விட்டால் நமக்கு வந்து கரெக்டாக வந்து வைக்க முடியும். ஏன்னா நம்ம புறா வெளியே விரட்டி விட்ருவோம், வெளியே எடுத்து விட்ருக்கோம். 3வது முட்டையை தூக்கி இங்கே பின்னால் வச்சுட்டு மற்ற சில்வர் முட்டை 2த்தையும் முன்னால் வச்சுருவோம். எனக்கு சில்வர் முட்டையும் முக்கியம், கர்ணப்புறா முட்டையும் முக்கியம். 3 முட்டை வச்சுருக்கோம், அது ஈஸியாக சிக்கு வந்து பொரிச்சிடும். அது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அப்டேட் வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.